பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் ஐக்கியமாய் நடந்து கொள்வதை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். இது ஏன் அவசியமாய் இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான நேரங்களில் நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி நடக்கிறோமா என்பதை பார்க்கிற பொழுது மிக குறைவாய் இருக்கிறோம். உதாரணமாக, இஸ்ரவேலர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டதாக எண்ணிக்கொண்டார்கள். அவருடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பண்டிகை நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓய்வு நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆராதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவைகளெல்லாம் வீண் என்று சொன்னார். அவர்கள் அவ்வளவு நேரம் செலவு செய்தும், பணங்களை செலவு செய்தும், பொருட்களை செலவு செய்தும், நேரங்களை செலவு செய்தும் அதெல்லாம் வீணாய் போனது. இன்றும் நாம் அநேகர் இவ்வாறு இருக்கக்கூடும். மெய்யாகவே நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்று நமக்கு எப்படி தெரியும்? இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு தொகுப்பு பாடமாக இருக்கும், தொடர் பாடமாக இருக்கும். தொடர்ந்து கேட்கும்படி தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஊழியங்களை நடத்துகிற பிள்ளைகளுக்கும் அது மிகுந்த பிரயோஜனத்தை, பக்தி விருத்தியை, வளர்ச்சியை, தேவ பயத்தை கொடுக்கும் என்று மெய்யாகவே கர்த்தருக்குள் நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியமாயிருப்பதற்கும், அவ்வாறு ஐக்கியமாயிருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மையும், தொடர்ந்து ஐக்கியமாய் இருப்பதினால் வரும் அதிக நன்மையும், நம்முடைய ஐக்கியத்தை விட்டு விலக செய்யும் காரியத்தையும், ஐக்கியத்திற்கு தேவை மனுஷனுடைய வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா, நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று கண்டுபிடிக்க இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் நம்மையும் கேட்பவர்களையும் ரட்சிக்க முடியும். ரோமர் 2:17-24 வரைக்கும், போதித்தபடி நடவாவிட்டால் என்ன நடக்கும் என்று நாம் அந்த தேவனுடைய வார்த்தையில் பார்க்கிற பொழுது, தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே தூசிக்க இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாமே குற்றவாளியாக இருப்போம், ஆகாதவனாய் போய்விடுவோம். 1 கொரிந்தியர் 9:26-27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நாம் ஆகாயத்தில் அடிக்கிறவர்களாக சிலம்பம் செய்யக்கூடாது. பாதுகாப்புடன் பணிகளை செய்ய வேண்டும். நம்மை முதலாவது பாதுகாக்கும்படியாக வாழ்க்கை முறைகளை சரிப்படுத்தி, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நியாயத்தீர்ப்பிலே கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும், தூசிக்கப்பட இடம் கொடுக்க முடியும். யாக்கோபு 3:1-2 அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக. நம்முடைய பேசுகிற வார்த்தை, நம்முடைய சொல், இதெல்லாம் நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இடர்கள் உண்டாக்கும்படியோ, மற்றவர்கள் கலாத்தியர் 2 நம்மை பார்த்து மாயத்தினால் வஞ்சகத்தில் இழுப்புண்டு போகாதபடியும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது போதிக்கிற பொழுதும் நடந்து கொள்கிற பொழுதும் மற்றவர்கள் நம்மை பின்பற்றும்படியான நல்ல மாதிரியாக இருக்கணும். சரி, கேள்விக்கு வருவோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரோடு ஐக்கியம் எப்படி வரும்? இந்த ஃபெல்லோஷிப் எப்படி நமக்கு கிடைக்கும்? நிறைய வழிகள் இருக்கிறது.
ஒரே வழிதான் இருக்கு, ஒரே நம்பிக்கை தான் இருக்கு. அதுல பலவிதமான பாகத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அது என்னவென்று நாம் ஒவ்வொன்றாக சில காரியங்களை மட்டும் நாம் பார்ப்போம். 1 யோவான் 1:6-7 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். இப்ப நம்ம சொல்றோம், நடக்கையில நம்ம அப்படி நடக்காத போகும்போது சத்தியத்தில் நடவாம நம்ம பொய் சொல்றோம். அப்போ நம்ம சொன்னதை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் தேவனோடும் குமாரனோடும் மாத்திரமல்ல, அந்த ஒளியில் நடந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கிடைக்கும். ஒரே மனது இருக்கும், ஒரே சிந்தை இருக்கும், ஏக சிந்தை இருக்கும், ஏக மனது இருக்கும். இதெல்லாம் ஒரே அடிச்சுவல் நடக்கும்போது தான் நடக்கும். 1 கொரிந்தியர் 1:9-10 இந்த சபையில அவர்கள் வளர்ச்சி ஆரம்பத்தில் இருந்த போதும் கூட சில மாம்ச ரீதியான காரியங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மனுஷிகமாக அவர்கள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். மாம்ச சிந்தை இருந்திருக்கிறது. பாருங்க, அவங்க 1:5 நீங்க பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல அவங்க எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்தில். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் எப்பொழுதும் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். 7 படிக்கும் போது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே சில மக்கள் எப்படி ஆனாங்க, அந்த ஐக்கியத்திலிருந்து எப்படி விலகுனாங்க, அந்த வளர்ச்சியிலிருந்து எப்படி பின்னுக்கு போனாங்க, அதுக்காக அவங்கள்ட்ட என்ன கேட்கப்பட்டது? அவங்க முதலாவது ஒரே காரியத்தை பேசணும், ஏக மனதா இருக்கணும், ஏக யோசனையா இருக்கணும், அழைத்தவர் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:9-10 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப என்ன நடந்தது? இங்கே பிரிவினைகள் அங்கே ஆரம்பித்தது. என்ன பிரிவினைகள் வந்தது உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 1:3 1 கொரிந்தியர் மனுஷீகமாக, மாம்ச ரீதியாக, மனுஷ மார்க்கமாக ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன், அப்பொல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்ற பிரிவு அங்கே வந்தது. இன்றும் இருக்கிறது, அன்றும் இருக்கிறது. பாருங்கள், இது ஒரே அடிச்சுவடா? இல்லை. இது ஏக மனதா? இல்லை. ஐக்கியம் இருக்குமா? இல்லை. அப்படியானால் இந்த காரியத்தில் அவர்கள் ஒருவரையே யாரை பின்பற்றும்படி பிதாவாகிய தேவன் கேட்டிருக்கிறாரோ அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே குடியிருக்கக்கூடிய காரியம். சத்தியம் ஒரே சத்தியம், ஒரே நம்பிக்கை. அதை பின்பற்றுவதற்கு பதிலாக மனுஷ மார்க்கமாக, மாம்ச ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஐக்கியத்தை குலைத்து விட்டது. தேவனோடும் அவருடைய குமாரனோடும் ஒருவரோடும் உள்ள ஐக்கியத்தை அது கெடுத்தது.
அடுத்த காரியமானது எது நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்துவிடும் என்றால், வேத வாக்கியங்களுக்கு சுய விளக்கம் கொடுக்கிற பொழுது, சொந்த விளக்கம் கொடுக்கிற பொழுது அது ஐக்கியத்தை கெடுத்துவிடும். 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கிறவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்யக்கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் சொல்றார். வேத வாக்கியங்களை போதிக்கிற பொழுது பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாய் மகிமை செலுத்த போதிக்க வேண்டும் என்றால், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் போதிக்கணும். அதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது குமாரனோடும் பிதாவோடும் உள்ள ஐக்கியத்தையும், சகோதரர்கள் மத்தியில் இருக்கிற ஐக்கியத்தையும் அது கெடுத்துவிடும். ஏனென்றால் ஒரே பாதையில் நாம் செல்லவில்லை. என்னுடைய நினைவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய நினைவை எனக்கு சொல்லுகிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு சொல்லுகிறீர்கள், நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஐக்கியம் கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்காது. அப்படி போதிக்கும்படி நாம் அனுமதிக்கப்படுகிறோமா? கண்டிப்பாக இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் மகிமைப்படும்படிதான் செய்யணும். தேவன் மகிமைப்படும்படி செய்யணும்னா அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் சொல்லணும். சுய விளக்கம் கொடுக்கும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? தீமை செய்கிறோம். மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இப்ப சொந்தமா நம்ம பேசும்போதும் சுயமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிற பொழுதும் நாம் தீமையை தான் பேசுகிறோம். என்ன எழுதியிருக்கிறதோ, என்ன பதிவில் இருக்கிறதோ அதை நாம் கடந்து அல்லது மிஞ்சி போகாம போதிக்கணும். 1 கொரிந்தியர் 4:6 நாம் வாசிப்போம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொல்லோவையும் திஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கு மிஞ்சி நாம் எண்ண வேண்டாம். நமக்கு தெரியாது, அதனால் பிரயோஜனம் இல்லை. யூகங்களையும் கற்பனை வளங்களையும் போதிக்கிற பொழுது ஐக்கியத்தை கெடுத்துவிடும். நாம் கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை, அது கூட ஐக்கியத்தை கெடுத்தது. நீதிமொழிகள் 30:6 அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஏன் நாம் பொய்யனானோ? அவர் என்ன சொன்னாரோ அது நம்ம சொல்லாம வேறொன்றை நாம் சொன்னோம். அது பொய்ன்னு சொல்றார். என்ன கருத்தோடு அவர் சொன்னாரோ அதை சொல்லாம நான் சுய விளக்கம் சொல்லும் பொழுது பொய் சொல்லுகிறேன். பொய் சொல்லும் போது என்னை அவர் கடிந்து கொள்வார். பொய்யனாய் போதிக்கிற பொழுது தேவனுக்கு மகிமையாக விளங்குமா? கண்டிப்பாக அவ்வாறு இருக்காது. வெளிப்படுத்தல் 22:18-19 இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எத்தனை விளக்கு உரைகள்,
எத்தனை கற்பனை கதைகள், எத்தனை மக்கள் எழுதாம இருக்காங்க, எத்தனை மக்கள் சொல்லாம இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நியாய தீர்ப்பிலே நாம் என்ன செய்வோம்? எச்சரிக்கை இது. எதையும் நம்ம கூட்டி குறைத்து சொல்ல முடியாது. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிப்போம். என்ன தெரிந்ததோ அப்படியே சொல்லுவோம். என்ன தெரியலையோ அதை விட்டு கடந்து போவோம். உங்களுக்கு ஒரு விதமான ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கலாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் என்ன புரிந்து கொண்டீங்களோ அதை சொல்லுங்கள். அவர் சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய நினைவுகளை நான் திணிக்கிற பொழுது நான் அதை எடுத்து போடவும் முடியும், அதை கூட்டி சொல்லவும் முடியும். நாம் அப்படி சொல்லுகிற பொழுது நாம தேவனிடத்திலிருந்து, ஐக்கியத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிற பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். எஸ்ஐ 59:1-2 பாவங்களும் அக்கிரமங்களும் பிரிவினை ஏற்படுத்தும். அந்த ஐக்கியம் இருந்து நாம் விளக்கப்படுகிறோம். அவரோடு கூட நாம் நடக்க முடியாமல் போகிறோம், அவரை பின்பற்ற முடியாமல் போகிறோம். நாம் மெய்யாகவே அவர் சொன்ன பிரகாரம் மட்டும்தான் நாம் செய்ய அனுமதிக்கப்படுகிறோம். ஒரு 2 உதாரணங்களை நம்ம கவனிப்போம். நீங்க அறிந்த உதாரணங்கள் தான் இருக்கிறது. சவுல் ராஜாவை பற்றி நாம் அநேக நேரங்களில் அநேக இடங்களில் படிச்சிருப்போம். 1 சாமுவேல் 15:22-23 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 2 பண்ணுதல் பிலிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த சம்பவங்களை நாம சிறு பிள்ளையிலிருந்து படிக்கிறோம். தேவன் ராஜாவுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செய்யவில்லை, முழுமையாக செய்யவில்லை. இவர் என்ன நினைத்தாரோ அதை அவர் செய்தார். அதாவது அமலேக்கை மடங்கடிக்கு விட்டு ஆடு மாடு குழந்தைகள் பிள்ளைகள் மிருகங்கள் ஒட்டகங்கள் எல்லாம் கொண்டு போடும்படி சொன்னார், ராஜா முதற்கொண்டு. ஆனால் இவர் சிலவற்றை தப்ப வைத்தார். ஆனால் இவர் பார்வையிலே அவர் சொன்னார், நான் நிறைவேற்றினேன் என்று சொன்னார். மனுஷங்களா இருக்கிற நாமோ அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். நான் செய்து முடித்து விட்டேனே. மல்கியா புஸ்தகத்தில் தேவன் கேட்கிற பொழுது அவங்க அதுக்கு அசட்டையா பண்றாங்க. என்ன பொல்லாப்பு செய்தோம் கேட்கிறாங்க. மனிதனாகிய நமக்கு அது புரியறதில்லை. அவர் என்ன நோக்கத்தோடு சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய விருப்பத்தை திணிக்கிற பொழுது தேவனுக்கு அது பொல்லாப்பாய் ஆகிவிடும். இப்போ இங்கு கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது முக்கியமா, நான் நினைக்கிற பலி முக்கியமா? என்ன பலி? அவர் சொன்னாரு, இந்த ஆடு மாடுகள்லாம் பலியிட தான் வச்சிருக்கேன், மிச்சம் வச்சிருக்கேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலாம் கேட்கிறாரு, இது முக்கியமா, நீ ஏன் கீழ்ப்படியலன்னு கேட்கிறாரு. ஏன் செவி கொடுக்கல? அப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? கலகம் பண்ற. அது என்னது? பில்லி சூனிய பாவம். நீ என்ன செய்யற? முரட்டாட்டம் பண்ற. அது என்ன? அவபக்தி. அது என்ன? விக்கிரக ஆராதனை. நாம் இன்றைக்கு இவ்வாறு செய்கிறோமா? தேவன் சொல்றதை விட்டுட்டு சொல்லாததை செஞ்சிட்டு இருப்போமானால் கலகம் பண்றோம், முரட்டாட்டம் பண்றோம். பக்தி என்று நினைக்கிறோம், பக்தி இல்லை, ஆனா அது அவபக்தி. அதனுடைய விளைவு ராஜாவாயிரதபடி புறக்கணித்து தள்ளினார். லேவியராகவும் 10:1-2 நமக்கு தெரியும். ஆரோனுடைய குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியிலே கொண்டு வந்தாங்க. அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். இதே நம்ம ஞாயிறு பள்ளி காலத்திலிருந்து படிக்கிறோம்.
கட்டளை இடாத அந்நிய அக்னி. கட்டளை இடாததை நாம் போதிக்கிற பொழுதும் சொல்லுகிற பொழுதும் நாம் பயந்தே இருக்க வேண்டும். இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அவரில் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும்? தலையை பற்றி கொள்ளாத எந்த ஒரு காரியமும், செடியை பற்றி கொள்ளாத எந்த ஒரு கொடியும், மரத்தை சார்ந்திராத எந்த ஒரு கிளையும் என்ன நடக்கும்? யோவான் 15:4-10. நான் தேவனுக்காக வேலை செய்கிறேன், ஆனால் அவரில் நிலைத்தில்லாமல் செய்கிறேன். அதான் அவருடைய வார்த்தையிலிருந்து செய்யலை. யோவான் 10:1-2 வேறு வழியா நான் செய்கிறேன். அது எனக்கு என்ன பேரு? பாருங்க, மனுஷ ஞானத்தை நான் போதிப்பதனால எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கொரிந்தியர் 2 பேச்சும் பிரசங்கமும் உறுதிப்படுத்தப்பட்டு மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமா இருக்கக்கூடாது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டாதான் ஐக்கியம் கிடைக்கும். சில மக்கள் நான் பிதாவை மட்டும் பார்த்துக்கிறேன்றாங்க, சில மக்கள் இயேசுவை மட்டும் பார்த்துக்கிறேன்றாங்க, சில மக்கள் மூவரையும் ஒருத்தர் தான், அதனால யாரை பார்த்தா என்ன அப்படி கேட்குறாங்க. நமக்கு ஐக்கியம் வேணும்னா அறிந்து கொள்ளணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் வெளிப்படுத்தின காரியத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னை இல்லாமல் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? யோவான் 15:4-10 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். விதிமுறை பாருங்க, நீங்க நிலைத்திருந்துங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க முடியுமா? தானாய் ஒரு வார்த்தை இருக்கு, தானா கொடுக்குமா? அந்த விதிமுறையை அவர் பொருத்தி பேசுறார் பாருங்க. தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ தானா நாம எதுவுமே செய்ய முடியாது. சுயமா பேசும்போதோ, சுயமா போதிக்கும் போதோ, சுயமகிமையை தேடும் போதோ தானாய் இருக்கிறோம். தானாய் எதுவும் செய்ய முடியாது. எப்படி அந்த திராட்சை கொடியானது நிலைத்திராவிட்டால் செய்ய முடியாததோ அதே போல நீங்களும் அப்படி முடியாதுன்றார். ஆனா மனுஷங்க சொல்றாங்க நாம செய்ய முடியுன்றாங்க. இயேசு சொல்லாத, கற்பிக்காத, பேசாத அநேக வார்த்தைகளை அநேக நேரங்களில் நாம் சொல்லுகிறோம். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றார். இப்ப செய்றேன்னு சொல்றவங்களை பற்றி என்ன? ஐக்கியம் நினைக்கிறாங்க, ஐக்கியம் இல்லை. அவரை கூட நடக்கிறோம் நினைக்கிறோம், ஆனா இல்லை. ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்றார்ல. சொல்றாரு, என்னை நோக்கி மத்த 7 என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்வாரு? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். இப்ப நிலைத்தில்லாமல் எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும்? நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். என்னை இல்லாமல், அதாவது இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நிலைத்தில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அது ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? வெளியே எரியுண்ட கொடியை போல உழந்து போகும். 15:6 யோவான் ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நிலைத்திராவிட்டால் ஐக்கியம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? அவரோட நடக்கிறோம், ஒளியில் இருக்கோம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுகிறோம், ஆனா நடக்கல. ஆனா அது எப்படி இருக்கும்னு அந்த உதாரணத்தை காட்டுறாரு. வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் என்ன ஆகணும்? எரிந்து போயிடும். அப்போ நம்முடைய வேலை என்னாச்சு? நம்ம சொந்தமா செஞ்சனால அவருக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கா? நான் பூமிக்குரியவைகளை லாபம் அடைஞ்சிருக்கலாம். இது இங்கே போச்சு, பலன் அடைந்து தீர்ந்தது. என்ன செய்யணும் அப்படின்னா
யோவான் 15:7-8 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயும் இருப்பீர்கள். பாருங்க, அப்போ அவருடைய வார்த்தையில் நிலைத்திராதவர்கள் சீசராய் எப்படி இருப்பாங்க? 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்படியானா அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் முடியுமே தவிர வெறும் சொல்லினால் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டோம், குமாரனோடு ஐக்கியமா இருக்கிறோம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லினால் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஐக்கியமாய் நாம் இருக்க முடியும். இல்லைன்னா ஐக்கியத்திலிருந்து, அவரோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து வெளியே எரியுடப்படுவோம். நாம் சொல்லிக்கொள்ள முடியும், ஆனால் மெய்யாகவே அப்படி இல்லை. அவரோடு நடக்கிறோம் என்று நாம் சொல்லுவோம், ஆனால் இருளில் இருப்போம். அவருக்குத்தான் என்று சொல்லுவோம், அது அவபக்தியாய் இருக்கும். ஒரே அடிச்சுவடை பின்பற்றாத எந்த ஒரு மனிதனுக்கும், அவருக்கு மகிமை தேடாத எந்த ஒரு தேவனுடைய மனுஷனுக்கும் அவருடைய வேலை அங்கீகரிக்கப்படாத வேலையாக, வீணான வேலையாக இருக்கும். ஐக்கியத்திலிருந்து வழி விலகி நிற்போம். நாம் மற்றொரு பாடத்தில் சந்திப்போம். இந்த ஐக்கியத்தின் பாடம் தொடர் பாடமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.